Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 1000 கோடி முறைகேடு நிகழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் படையினர் உதவியோடு மணப்பாக்கம் பகுதியில் வசிக்கும் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் சோதனை நடத்தினர். அத்துடன் விசாகனை மணப்பாக்கத்திலிருந்து நுங்கம்பாக்கம் குஷ்குமார் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்தும் விசாரணை நடத்தினர். இதேபோல் தேனாம்பேட்டை, தீநகர், பட்டினப்பாக்கம் மற்றும் சேத்துப்பட்டு உட்பட 12 இடங்களில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாகத்திறன் இதன் மூலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக பலரும் விமர்சிக்கின்றனர். வாரிசு வழிவந்த துணை முதல்வர் உதயநிதி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ் திரையுலகை தன்வசமாக்கி வரும் உதயநிதி வெளியிடும் பெரும்பாலான படங்களை தமிழக திரைத்துறையில் வளர்ந்து வரும் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் தயாரித்து வருகிறது. குறிப்பாக தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள இட்லி கடை, சிலம்பரசன் நடிப்பில் வெளியாக உள்ள 49, சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி உள்ளிட்ட பல்வேறு படங்களை தயாரித்து வருகிறது. டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் படங்களை உதயநிதி நடத்தி வரும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் உதயநிதி, அன்பில் மகேஷின் உறவினரான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தேனாம்பேட்டை கவிஞர் பாரதிதாசன் சாலையில் உள்ள ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மையில் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஆகாஷ் பாஸ்கரன் இல்ல திருமண விழாவில் ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.